சென்னை ஹைகோர்ட் ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்கு. இதனால் சென்னை கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு சென்னை ஹைகோர்ட்ல ஒரு புதிய உத்தரவும் கொடுத்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 21ஆம் தேதி 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஞானசேகர் என்பவர் கைது செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு மாணவியின் விவரங்கள் மற்றும் இந்த எஃப்ஐஆர் காப்பி இணையதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் விசாரணை நடத்தியிருக்கு. அப்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. அதன் பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக உள்துறை முதன்மை செயலாளர், பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர், தமிழக டிஜிபி மற்றும் சென்னை கமிஷனர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவு கொடுத்திருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு 3 தனி ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். அதன் பிறகு மாணவியின் சுய விவரங்கள் மற்றும் எஃப்ஐஆர் காப்பி பாதுகாப்பு இல்லாமல் எப்படி இணையதளத்தில் கசிந்தது, தமிழக அரசு அனுமதி இல்லாமல் செய்தியாளர்களை எப்படி சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் சந்தித்தாங்க, இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. மேலும் ஒரு பெண் என்பதால் ஆண் அவரை தொட அனுமதி கிடையாது என்றும், காதல் மற்றும் இரவில் தனியாக செல்வது பெண்ணின் தனிப்பட்ட விருப்பம், இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, பெண்ணை குறை சொல்வது நியாயம் கிடையாது அப்படின்னு கூறியிருக்கு. அந்த பெண்ணின் சுய விவரங்கள் வெளிவந்தது தவறு எனவும், அந்த பெண் துணிச்சலாக காவல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்ததை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெண்ணோட சுய விவரம் வெளியிட்டு அந்த பெண் மீது தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அதனால் சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பயங்கரமான உத்தரவும் சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு.